அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சி. முல்லை பெரியார் அணை திட்டத்தை 136 142 உயர்த்தியது அதிமுக ஆட்சி. பெண்ணிக்கு அவர்களுக்கு லோயர் கேம்ப்ல நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் 4000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. போடி பொறியியல் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. வீரபாண்டி சட்டக்கல்லூரி கொண்டு வரப்பட்டது. வீரபாண்டி அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்பட்டது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் நாம் முதலமைச்சர் இருக்கும் போது தான் கொடுத்தோம். ஆண்டிப்பட்டி மற்றும் போடி ஆகியவர்களில் தொழிற்பயிற்சி பள்ளி கொண்டு வரப்பட்டது. பெரியகுளம் மற்றும் வீரபாண்டியில் நர்சிங் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. உசிலம்பட்டி நகர் அந்த பக்கம். அதோட 18ஆம் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. பிடிஆர் வாய்க்கால் மற்றும் தந்தை பெரியார் வாய்க்கால் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டது. கம்ப நகருக்கு லோயர் கேம்பிலிருந்து கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டது. போடி நகருக்கு குரங்கணியிலிருந்து புதிய குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. தேனி நகருக்கு வைகை அணையிலிருந்து புதிய நீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. வைகை அணையிலிருந்து வரசநாடு கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டது. போடி நகர், தேனி நகர், பெரியகுளம் நகர் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது. வீரவாணி சிப்காட் கொண்டு வரப்பட்டது. சின்னமனூர் நகரில் தீயணைப்பு நிலையம் கொண்டு வரப்பட்டது. கம்பந்தொகை பயிரிடை வகையில் தொண்டமன் அணை திட்டம் 110 கோடி மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு டெண்டர் நடைபெற்றது. திமுக ஆட்சி கிடப்பல போட்டது. அண்ணா திமுக ஆட்சியால் இந்த திட்டம் தொடர்ந்து நிறைவேற்றப்படும். அதே போல இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டம் நிறுத்தப்பட்டது. அனைத்து திட்டங்களும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே நிறைவேற்றப்படும். இன்னைக்கு அதிமுக ஆட்சி வந்தவுடனே 297 அறிவிப்புகள் அதிமுக சார்பா வெளியிட்டிருக்கிறோம். அது ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். இன்றைக்கு வரி அதிகமாகி போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. விலைவாசி உயர்ந்து போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதிலிருந்து மீட்டெடுக்கின்ற விதமாக எல்லா குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். அனைத்து குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா 2 சக்கரம் வாங்கணும், 5 லட்சம் பேருக்கு 25,000 மானியத்தில் வழங்கப்படும். அதே போல நம்முடைய குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை போது நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். தற்போது நகர பேருந்துல பெண்கள் தான் கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு அமைப்பில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நகர பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்து கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக சிறு கடைகள் வைப்பதற்கு அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி சற்று தரம் குறைவாக இருப்பதாக கோரிக்கை வந்திருக்குது. என்னிடத்தில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே போல ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரமான அரிசியா வழங்கப்படும். அது எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, இனி ரேஷன் கடையில் நம்முடைய மக்களுக்கு வெளியில கடையில் மளிகை கடையில் வாங்குகின்ற அரிசி விட தரமான அரிசி வழங்கப்படும். அதோட இப்போ விலையில்லா அரிசி தான் வழங்குறோம். இனி அதிமுக ஆட்சி வந்த உடனே விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதே போல அம்மா இல்லம் திட்டம், அந்த அம்மா இல்லம் திட்டத்தில் ஏழைகள் ஜாதி மதம் கிடையாது. ஏழை இருந்தா வீடு இல்லாம இருந்தா அவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் சொந்தமா நிலத்தை வாங்கப்பட்டு
அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், அருந்திதர் மக்கள், ஆதிரிடா மக்கள், அந்த மக்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மலைவாழ் மக்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் இருப்பதாக எங்களிடத்தில் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கமே சொந்தமா இடம் வாங்கி அற்புதமான வீடு கட்டி தரப்படும். அந்த மக்களுக்கு முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். அதோட நம்முடைய மாணவர்கள் பட்டம் படித்து வேலை வாய்ப்பிலே பதிவு செய்து வேலை கிடைக்காமல் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்த மாணவருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். இந்த திட்டமெல்லாம் அதிமுக ஆட்சியுடனே செயல்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார். அது மட்டுமல்ல, 297 அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறோம். பெரும்பாலும் விவசாயிகளுக்கு நிறைய அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கிறோம். அனைத்து அறிவிப்புகளும் நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயம் நடந்தால் 2 லட்சம். அதே போல நெசவாளர்களுக்கு தேவையான உதவிகள் அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கும். பசு வீடுகள் அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதுபோல நெசவாளர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் செயல்படுத்தப்படும். அதோட ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகின்ற அனுமதி வாங்கி நடந்தா அதுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு அவர் அந்த விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதோட ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீட்டு திட்டத்திலே சேர்க்கப்படும். அந்த பிரீமியம் அரசாங்கமே செலுத்தும்.